நடக்க போகுதுன்னு சொன்னதுமே மாணவ செல்வங்களுக்கெல்லாம் ஒரு சினிமா பாட்டுலாம் பாடுவாங்க அதான் நினைச்சு வச்சிருப்பீங்க. ஏன்னா இன்னைக்கு சினிமா பார்த்து தான் நீங்க வீணா போறீங்க. உங்களை உங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து படிக்க வைக்கிறாங்க. பாடா போனது சினிமாக்காரனோட நீங்க வீணா போறீங்க. உங்க வீட்டுல இருக்கிற செத்து போன சினிமாக்காரனுக்கு கவலை கிடையாது. உங்க வீட்டுல சோழ சினிமாக்காரனுக்கு கவலை கிடையாது. தீபாவளிக்கு உங்களுக்கு சட்டம் எடுக்க காசு சினிமாக்காரனுக்கு கவலை கிடையாது. நாளைக்கு உங்க அக்கா தங்கச்ச கட்டி கொடுக்கணுமா சினிமாக்காரனுக்கு கவலை கிடையாது. நாளைக்கு உங்க அக்கா தங்கச்சவனா ரோட்ல மானபங்க பண்ணனா சினிமாக்காரனுக்கு கவலை கிடையாது. உங்க அம்மா அப்பா செத்து போனாங்களா சினிமாக்காரனுக்கு கவலை கிடையாது. நீங்க படிச்சு பெயிலா போறீங்களா குடிச்சு வீணா போறீங்களா சினிமாக்காரனுக்கு கவலை கிடையாது. ஆனால் எங்களுக்கு கவலை இருக்கிறது. காரணம் இந்த மக்களுக்காக உழைக்க தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் தலைமையில் இயங்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளுக்கு அக்கறை உண்டு. ஆகவேதான் நாங்கள் மாணவர்கள் பாதிக்கப்பட்டுவிடக் கூடாது, பெண்கள் பாதிக்கப்பட்டுவிடக் கூடாது என்று 2 முறை மது ஒழிப்பு மாநாட்டை கூட்டணியில் இருந்து கொண்டு நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம். இந்த கண்டனம் போட்டாலே காவல்துறைகளுக்கு சீக்கிரம் பர்மிஷன் தர மாட்டாங்க. சாதி வெளியீடுகளுக்கு உடனே கொடுத்துருவாங்க, மத வெளியீடுகளுக்கு கொடுத்துருவாங்க, அயோக்கிய பொறுக்கிகள் ஊர்வலம் கொடுத்துருவாங்க. ஆனால் ஒரு பாவமும் செய்யாமல் உயிரை பணயம் வைத்து ஒவ்வொரு நாளும் வீதியில் போராடக்கூடிய விடுதலை சிறுத்தைகளை பார்த்தாலே உங்களுக்கு இலக்காரமா தான் இருக்கும். அதான் அந்த காலம், இந்த விடுதலை சிறுத்தைகளின் காலம். இன்னைக்கு யார் முதல்வர் என்பதை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக நாங்கள் இருக்கிறோம். நாங்க நினைச்சோம்னா எந்த துறையை நாங்கள் எதிர்ப்போம். கருத்தியலால் ரவுடிகள் கிடையாது. மறுபடியும் சொல்றோம், நாங்கள் தலைவர்கள் தலைவர்கள் தலைவர்கள். அம்பேத்கர் அம்பேத்கர் புள்ளடா நாங்கள் யாருக்கும் நாங்கள் கருத்தியலை உள்வாங்கிக் கொண்டு தலைவர் எழுச்சி தமிழராகவே நாங்கள் நடமாடக்கூடியவர்கள். நாங்கள் எவனுக்குமே அடிமை கிடையாது, எங்களுக்கு யாரும் அடிமை கிடையாது. மறுபடியும் நாங்க சொல்றோம், நாங்கள் யாருக்கும் அடிமை கிடையாது, எங்களுக்கும் எவனும் அடிமை கிடையாது. எழுச்சி தமிழரை ஒருத்தவன் பிடிக்கிறேன்னு சொன்னாக்கா அவன் உண்மையில அயோக்கிய பொறுக்கியா தான் இருப்பான். விடுதலை சிறுத்தைகள் போய் யாராவது நாங்க வந்து தேவையில்லாம நாங்க துரோகம் பண்றோமா, தப்பு பண்றோமா, யூடிசி பண்றோமா, பாலியல் தொல்லை கொடுக்கிறோமா, மணல் கடத்துறோமா, உபச்சாரம் பண்றோமா, ஏதாவது கூட்டு பாலியல் தொல்லை கொடுத்துட்டு தெரியுமா? விடுதலை சிறுத்தைகள் உயிரை கொடுத்து போராடக்கூடிய களமாடக்கூடிய போராளிகள். எப்படி ஈழத்தமிழர்களுக்காக இலங்கையிலே விடுதலை புலிகள் இருந்ததோ அதே போல் தமிழ்நாட்டிலே விடுதலை சிறுத்தைகள். அதனாலதான் எங்க தலைவர் திருமணம் பண்ணிக்கல. நிறைய பேர் சொல்லுவாங்க, பொண்டாட்டி வந்தாக்கா பொது வாழ்க்கையில சிறப்பா இயங்க முடியாது, அதனாலதான் தலைவர் திருமணம் பண்ணிக்கலன்னு நம்ம கட்சியில் இருக்கிறவங்களே சொல்றாங்க. சில கட்சியில் உள்ளவங்களுக்கு 5-6 பொண்டாட்டி. ஒரு தலைவர் மோடின்னு வந்தாரு பிரதமர், அவர் ஒரு பாடி. நாங்க கூட அடிக்கடி எல்லாம் மேடையிலும் சொல்லுவோம், நம்ம பிரதமர் யார் தெரியுமா? நம்ம பிரதமர் ஒரு நாடு மாதிரி பிரதமர். உடனே காவல்துறையில என்ன அந்த பையன் கெட்ட வார்த்தை சொல்லுவான்னு நினைச்சுவாங்க. கெட்ட வார்த்தையை நாங்க பேசல. ஏன்னா எங்க தலைவர் அழகாக வச்சிருக்கிறார். நாங்க மதம் இருந்த மாட்டோம், புகை பிடிக்க மாட்டோம், கெட்ட வார்த்தை பேச மாட்டோம். இன்னைக்கு இந்த போர்க்களத்துல உயிரை கூட நாங்க விடுறதுக்கு தயார். கூடிய சீக்கிரம் ஜாதி உறவை நாங்க விட்டுப்பட்டு சாவதான் போறோம். ஆனாலும் சாவை வரவேற்கிறோம், எதிர்த்து வைக்கிறோம். நம்ம பிரதமர் ஒரு நாடு மாதிரி பிரதமர். நாடு மாதிரி நீங்க தப்பா நினைச்ச கூடாது. ஒரு நாடு விட்டு மாறி ஒரு நாடு விட்டு மாறி அப்படியே மாறி மாறி போறதுனால அவர் நாடு மாதிரி பிரதமர். அது மட்டுமா நம்ம பிரதமர் முள்ள மாறி பிரதமர். அது என்ன முள்ள மாறி பிரதமர்? ஒரு நாடு போயிட்டு உடனே போக மாட்டாரு. அங்கேயே உட்காந்து தின்னுபிட்டு அங்க காலெல்லாம் திருக்கி தின்னுபிட்டு மெதுவா மாறி மாறி போறதுனால முள்ளமா மாறி போறதுனால முள்ள மாறி பிரதமர். நம்ம பிரதமர் ஒரு முடிச்ச வைக்க பிரதமர். அரசமைப்பு சட்டத்தில் அம்பேத்கர் எழுதிய சமூக நீதிகளை முடித்து அவித்து விட்டு சனாதன முடிச்சுகளை ஏற்றார். மாட்டு மூத்திரத்தை குடிக்கலாம், மாட்டுக்கறியை திங்க கூடாது. இப்படி சனாதன முடிச்சுகளை ஏற்றக்கூடிய அவர் ஒரு முடிச்ச வைக்க பிரதமர். நம்ம
பிரதமர் ஒரு புறம்போக்கு பிரதமர். அகம் என்றால் உள்ளே, புறம் என்றால் வெளியே. நாடாளுமன்றத்துக்குள்ளே போகாம வெளிநாட்டிலே சுத்துறதால ஒரு புறம்போக்கு பிரதமர். நம்ம பிரதமர் ஒரு புண்ணாக்கு பிரதமர். எல்லாம் கோவப்படாது, உண்மையை பேசணும். புண்ணாக்குன்னா என்ன? என் அக்கௌண்ட்ல 15 லட்சம், சுவிஸ் பேங்க்ல இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை கொண்டு உங்க அக்கௌண்ட்ல 15 லட்சம் போடணும்னு சொல்லி போடாமலே ஏமாத்தி எங்க மனசை புண்ணாக்குனதுனால அவர் ஒரு புண்ணாக்கு பிரதமர். அப்படிப்பட்ட புண்ணாக்கு கிட்ட இருக்கக்கூடிய ஆட்டமலை வச்சு அண்ணாமலைக்கு எப்படி புத்தி இருக்கும்? அவர் சொல்றாரு, தலைவர் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் ஒரு நீதிபதி அடிச்சிட்டாங்க. அந்த நீதிபதி ஒரு பாலியல் குற்றத்தை சுத்திக்கிட்டு இருக்கிறோம். சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஒரு வக்கீல், ஒரு வழக்கறிஞர், நீதிபதி கிடையாது, வழக்கறிஞர். அவனுக்கு எப்படி நீதிபதிக்கான அறிவு இருக்கும்? அவன் வாகனத்தை கொண்டு மோதிர வரான், அவனே தலைவர்கிட்ட இறங்கி போய் அவனை கொல்லாம விட்டதுதான் விடுதலை சிறுத்தைகள் பண்ணிய தப்பு. ஒரு தலைவரை எதிர்க்கிறான்ங்கிற போது அவனை கொண்டிருக்க வேண்டிய திருமாவளவன் காலமாக இருந்தால் நிச்சயமாக அவன் அங்கே படுகொலை செய்யப்பட்டிருப்பான். இன்றைக்கு நாம் எல்லாம் பக்குவப்பட்டு விட்டோம், தலைவர்களாக பரிணாமப்பட்டு விட்டோம். அறத்தோடும் அறிவோடு நடக்கக்கூடிய நாம் வன்முறையை தூண்டக்கூடாது. தலைவர் சொன்ன வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நாலு தட்டு அனுப்பிவிட்டோம். இது ஒரு காலத்தில் நிச்சயமாக அண்ணாமலைக்கு எங்கேயாச்சும் அடி விடுவோம். ஆனா அதை செய்யக்கூடாது. நம்ம தலைவரை ஏற்றுக்கிட்டோம். தலைவர் இன்னைக்கு சாயங்காலம் உயிர் கொடுக்கணும்னாக்கா நாங்கள் 4 மணிக்கு சாவ தயார். அதே தலைவர் 4 மணிக்கு நீங்க எல்லாரும் காலி பண்ணியா அதுக்கும் தயார். தலைவர் ஒரு பொருள் சொல்ல மாட்டார். ஏனால் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை சீர்குலைக்கக்கூடிய கேடுகட்ட புத்தி விடுதலை சிறுத்தைகளுக்கும் கிடையாது, எங்கள் தலைவருக்கும் கிடையாது. இது ஒரு பக்கம் இருக்கு. இந்த பாலிமர் தொலைக்காட்சியிலே ஒரு விபச்சார தொலைக்காட்சி பாலிமர் தொலைக்காட்சி தான். நல்ல அப்பா அத்தாவுக்கு பிறந்தவங்க, நல்ல குடும்பத்தில் பிறந்தவங்க, மான ஈனத்தோடு வாழக்கூடிய எவனும் பாலிமர் தொலைக்காட்சியில் வேலை செய்ய மாட்டான். பிராடு, குற்றவாட்டக்கார, வழிப்பறி, வன்முறை, சீட்டிங் பேரையில் தான் அந்த பாலிமர் தொலைக்காட்சியில் இறங்குவோம். இங்கே நடக்கக்கூடிய ஒரு சின்ன தவிர உடனே அவன் வெளியில போட்டு காட்டுறான். தலைவர் எழுச்சி தமிழ் மேல தப்பு இருக்குன்னு போட்டு காட்டுறான். அப்ப திட்டமிட்டு எங்க தலைவரை நீங்க பழிவாங்கும் போது உங்களை எதிர்க்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதமாக நாங்கள் மாறுவோம் என்று சொல்லிக்கொண்டு ஆமா எல்லாம் சினிமா ரசிகர்கள் அவங்க அப்படிதான் இருப்பாங்க.